நான் உடனே யோசிச்சு பார்த்தேன், நேத்து என்னெல்லாம் பேசினேன். டம்மி முதலமைச்சர்னு சொன்னேன். அதை ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு எந்த ரியாக்ஷனும் இல்ல. கேடு கெட்ட அரசு அமைஞ்சிருக்கு, ஒரு வெக்கங்கெட்ட அரசு அமைஞ்சிருக்கு, இதெல்லாம் சொன்னேன். இதற்கெல்லாம் எந்த ரியாக்ஷனும் இல்ல. இதுக்குதான் கைது பண்ண வந்திருக்காங்கன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன சொன்னேன், இது என்ன அப்படி பேசிட்டேன், டம்மி முதலமைச்சர், வெக்கங்கெட்ட அரசு, கேடு கெட்ட அரசு, எதற்கும் துப்பு இல்ல, தைரியம் இல்ல, விவசாயிகளை இப்படி நடு ரோட்ல விட்டுட்டீங்க. வேற எதுவுமே நான் சொல்லல. காவேரியில தண்ணி வரணும்னு சொன்னேன். இது எனக்கு தோணவே இல்லை. நானே வெளியே போய் காவல்துறை அதிகாரிகள் இருந்தாங்க, வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். ஐயா, நேற்று நீங்க தஞ்சாவூர்ல பேசியிருக்கீங்க. ஆமா பேசுனேன். அதுக்கு என்னன்னா, அது விஷயமா கைது பண்ண வந்திருக்கோம். காலைல 8:15 இருக்கும். சொன்ன வெயிட் பண்ணுங்க, இப்பதான் எந்திரிச்சிருக்கிறேன். என்னுடைய வழக்கறிஞர்களுக்கு சொல்லு அனுப்பணும், தலைவர்கிட்ட சொல்லணும். வழக்கறிஞர்கள் வந்தோடனே நான் வந்து உங்களை சந்திக்கிறேன், வெளில வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஐயா புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள போயிட்டேன். அதன் பிறகு நான் முதல்ல போன் பண்ணது நம்முடைய வழக்கறிஞர்கள் அன்னைக்கு தான் போன் பண்ணேன். வழக்கறிஞர்களுடைய கழக நிர்வாகிகள் வழக்கறிஞர்கள் வந்தாதான் நான் கைதாவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி உடனே நம்முடைய வழக்கறிஞர்கள்லாம் ஒரு 9:30 மணி 9:45 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. தலைவர் அவர்கள் போன் பண்ணி, கைதாகாத, 10:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ண வையே, கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட பேசு, கொஞ்ச நேரம் உட்கார வையே அப்படி நான் சொன்னேன். நான் வழக்கறிஞர்லாம் வந்துட்டாங்க, கைது பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, நான் அப்படி ஒன்றும் பேசல, என்ன நடக்குதோ பாத்துக்கலாம் அப்படின்னு. தலைவர் சொல்லிட்டாங்க, இவர் என்ஆர் இளங்கோவனும் திரு வில்சன் அவர்களும் வருவாங்க, அவங்க கிட்ட பேசிட்டு அதன் பிறகு என்ன முடிவுனாலும் எடுத்துக்கோ அப்படின்னு. நான் இதற்கெல்லாம் பயப்பட போறதில்ல, கைது பண்ணட்டும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். மின்னல் வேகத்துல சென்னை உயர்நீதிமன்றத்தில் நம்முடைய வழக்கறிஞர்கள் அந்த சட்ட போராட்டத்தை நீங்க உடனடியா ஆரம்பிச்சீங்க. அவ கூட கைதாகி வண்டியில் ஏறும்போது பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, இந்த கைதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க நினைச்சுக்கிட்டாங்க இது பழி வாங்கும் போக்கு, நான் சும்மா ஓட மாட்டேன் அப்படி. நான் சொன்னேன், சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், இது மிகப்பெரிய ஒரு காமெடி.